அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஜூலை மாதத்தில் பரம்பொருள் ஸ்ரீ குரு பகவான் சந்திரனுடைய ஆசியால் நீண்ட நாள் கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க போகும் 6 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கிரகங்களின் நிலை காரணமாக ஜூலை முதல் வாரத்தில் அபூர்வமான பரிவர்த்தனை யோகம் உருவாகி இருக்கின்றன. இதன் காரணமாக 6 ராசிக்காரர்கள், முக்கியமாக 6 ராசிக்காரர்கள் அதிகபட்ச நன்மைகளை பெற உள்ளனர். சந்திரனால் 6 ராசிகளுக்கு தேடி வரும் ராஜயோகம், கடன் பிரச்சனை நீங்கி முக்கியமாக பணமழை கொட்டப் போகிறது. குரு பகவான் ஆசியினாலும் முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டுதான் செயல்பட வேண்டும். முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜூன் மாத இறுதியில் ஜூலை மாத தொடக்கத்திலும் குரு மற்றும் சந்திரனுக்கிடையே கிரக பரிவர்த்தனை நிகழ்ந்துள்ளது. இந்த 2 கிரகங்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் மிகுந்த வரவேற்பு அளிக்கப்படுகிறது. குரு பகவான் சந்திரன் ஆதிக்கத்திற்குரிய கடகராசியிலும் சந்திரன் குருவின் ஆதிக்கத்திற்குரிய தனுசு ராசியிலும் சந்திக்கின்றனர். இதன் காரணமாக 6 ராசிகளின் ஆரோக்கியம், சொத்து விவகாரங்கள், சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான முயற்சிகள் வெற்றி, வருமான அதிகரிப்பு, செல்வ செழிப்பு உயர்வு ஆகியவை அனைத்தும் பெறுகின்றன. முக்கியமாக இது உங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்கின்றதா அல்லது இது எல்லாம் உங்கள் ராசியில் இருக்கிறதா என பார்த்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். மேச ராசி 4 மற்றும் 9ஆம் வீடுகளில் அதிபதி பரிவர்த்தனை அடைவதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறைந்த ஊதியத்தில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு நிறைவான பணத்துடன் வேலை கிடைக்கும். தொழில் செய்து வருபவர்களுக்கு வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. சொத்து தொடர்பான நடவடிக்கையில் வேகம் எடுக்கும். புதிய சொத்துக்களை வாங்கலாம். ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை அடையும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் பேச்சுக்கு அதிக மதிப்பு, முக்கியத்துவம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. முக்கியமாக மேச ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான பணவரவு கிடைக்கக்கூடிய ராசியாக இருக்கிறது. ஆகையினால் தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். குரு பகவானும் சந்திரனுடைய ஆசையினால் எந்த ஒரு மன திட்டமிடலால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மை கிடைக்கும். பெரியவர்களுடைய, ஆசிரியர்களுடைய சொல் பேச்சு கேட்டு அதற்கேற்றாற்போல் நடைபெற்றீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகப்படியான செல்வ வளம் வந்து சேரும். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றுள்ள குருவுடன் சந்திரன் இடமாற்றம் செய்வதனால் மிதுன ராசிகளுக்கு ஜூலை மாதம் பொன்னான வாய்ப்புகளை அளிக்கின்றன. இது அதிகப்படியான நல்ல மாதமாக இருக்கிறது. கடந்த கால நிதி நெருக்கடியிலிருந்து விடுபடுவீர்கள். பண வரவு கணிசமாக உயரும். பல வழிகளில் இருந்து வருமானம் கிடைக்கும். வருமானம் ஈட்டுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உங்கள் செல்வாக்கு, மரியாதை, அந்தஸ்து அதிகரிக்கும். தொழில் லாபத்தை நோக்கி நகரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் பெரிய வெற்றியை பெறுவீர்கள். படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு நல்லபடியாக கேட்டுத்தரும். முக்கியமாக தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பெரியவர்களுடைய, அதாவது தாய் தந்தையர்களுடைய சொல் பேச்சு கேட்டு அதற்கேற்றாற்போல் நடைபெற வேண்டும். அடுத்ததாக கன்னி ராசி நண்பர்கள். 4 மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதிக்கு இடையே நடக்கும் பரிவர்த்தனையால் கன்னிராசிகளுக்கு வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும். நிதி மற்றும் தனிப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமானதாக மாறும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். வருமானத்தில் அபரிவிதமான வளர்ச்சி காணப்படும். பணம் தொடர்பான பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும். வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். செல்வாக்கு மிக்க நபர்களுடன் பயனுள்ள தொடர்புகள் ஏற்படும். தொழில், வேலை, வணிகம் ஆகிய அனைத்திலும் நேர்மறையான மாற்றங்களை காண்பீர்கள். உபரி வருமானத்திற்கான வழிபாடுகளை கண்டறிவீர்கள். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக கன்னி ராசியை பொறுத்தவரை 4 மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி இடையே இருக்கும் முக்கியத்துவம் எடுத்து அனைத்தும் நல்லபடியாக நடைபெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக அனைத்து விதமான எண்ணற்ற நற்பலன்களையும் வழங்க அற்புதமான வாய்ப்பு இந்த நேரத்தில் கன்னி ராசி நண்பர்களுக்கு இருக்கின்றன.
அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் 3 மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதிகளுக்கு இடையேயான இடமாற்றத்தால் துலாம் ராசிகளுக்கு சாதகமான அமைப்புகள் உருவாகிறது. இது தொழில் ரீதியாக பல நன்மைகளை தருகின்றன. தனியார் துறையில் வேலை பார்த்தவர்களுக்கு சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம். வேலை மாறும் வாய்ப்புகள் உருவாகும். வேலை இல்லாதவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை தரும். பழைய முதலீடுகள் இருந்து லாபம் வரத் தொடங்கும். சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமானதாக முடியும். நீங்கள் வாங்கி வைத்த பழைய சொத்துக்கள் மதிப்புகள் கணிசமாக உயர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பணவரவு அதிகமாக வருவதனால் தேவையில்லாத சண்டை சச்சரவு, பணவரவு, முக்கியமாக தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்துகள், எந்த ஒரு ஆவணமுமே இல்லாதவர்களுக்கு, அதாவது எந்த ஒரு ஆவணமும் இல்லாத நபர்களுக்கு நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தையில் நீங்கள் எவருக்கும் பெரிய தொகையோ தேவையில்லாத கையெழுத்தோ போட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலையில் அனைவரும் நல்லவர்களாக இருப்பவர்கள் தீயவர்களாக மாறுகின்ற காலம் இது. ஆகவினால் எந்த ஆவணமும் இல்லாமல் எவருக்கும் ₹1 கூட தர வேண்டாம். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள், தனஸ்தான அதிபதியான குரு மற்றும் பாகிஸ்தான் அதிபதியான சந்திரன் ஆகியோருக்கு இடையிலான இடமாற்றம் விருச்சிக ராசிகளுக்கு யோகத்தை கண்டிப்பாக தருகின்றன. நீங்கள் தொட்டது அனைத்தும் தங்கமாக மாறும் காலமாக இருக்கிறது. சமூகத்தில் புதிய கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். அரசியல் செல்வாக்கு உயரும். பணியில் இருப்பவர்களுக்கும் வேலை தேடுபவர்களுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். வசதியான வாழ்க்கை துணை அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள், பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி மற்றும் கர்மஸ்தான அதிபதிகளுக்கு இடையிலான இடமாற்றம் வேலை மற்றும் தொழில் வணிக முறை அனைத்து மீனராசிகளுக்கு கைகூடி வரும். படித்து முடித்த இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை அழைப்புகள் வருகின்றன. நேர்காணல் முடித்து காத்திருப்பவர்கள் பணிகளுக்கான அழைப்புதல் பெறுவீர்கள். எதிரிகளை தோற்கடித்து வெற்றிகளை பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். உடல்நல கோளாறுகளில் இருந்து விடுபடுவீர்கள். முக்கியமாக நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியும் வெற்றியில் முடியும். திடீரென வருமானம் அதிகரிப்பு மற்றும் தொழிலில் லாபம் கிடைப்பதனால் உங்கள் முக்கிய தேவைகள் பூர்த்தியாகும். வீடு மனை நிலம் வாங்கும் முயற்சிகள் கைகூடி வரும். அடுத்தடுத்து நல்ல செய்திகளை கேட்பீர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.